Hi friends, welcome back to Samayal Sarithiram. இந்த வீடியோல நம்ம மட்டன் ஈரல் கிரேவி எப்படி பண்றதுன்றத பார்க்க போறோங்க. வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 25 கிராம் ஆயில் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, அந்த கல்பாசி இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் பொடிசா நறுக்குனதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கல்லுப்பு இதில் சேர்த்துக்கலாங்க, சீக்கிரம் வதங்கி வரும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனைலாம் போய் வர அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதுலாம் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்தாச்சுங்க. இப்போ நம்ம ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி வரட்டும். அடுத்து ஒரு ஃபுல் டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால ஒரு டீஸ்பூன் மட்டும் நான் ஆயில் ஆட் பண்ணுறேங்க. அதெல்லாம் ஆட் பண்ணி நல்ல பச்சை வாசனைலாம் போனதும் அரை கிலோ இந்த ஈரலை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஈரலை நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடக்கூடாதுங்க. இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா வதங்க விட்டு அதுக்கப்புறம் தான் ஈரலை இந்த மசாலாவோடு அப்படியே நம்ம ஆட் பண்ணி வதக்கணும். ரொம்ப நேரம் ஈரலை வேக விட்டுட்டோம் அப்படின்னா அது ரப்பர் மாதிரி ரொம்ப ஹார்டாகிடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் இப்படி ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலாவோட பரட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம கிரேவிக்கு ஏற்றாப்பில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதும் ஃபைனலாக தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இப்போ நல்லா வெந்து வரட்டும். நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததும் லைட்டாக இதை இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈரலும் நல்லாவே வெந்துட்டுருக்குங்க. இப்போ நம்ம தேங்காவும் சோம்பும் வச்சு அரைச்ச பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2.5 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெறும் தேங்காய், ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, இது 2 மட்டும் போட்டு அரைச்சிக்கலாங்க. ஒரு 2.5 ஸ்பூன் வந்தால் போதும். அந்தளவுக்கு தான் நம்ம தேங்காய் இதுக்கு ஆட் பண்ணணும். இந்த தேங்காய் பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை நம்ம குக் பண்ணணும். பாருங்கள், நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்படி லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான இந்த ஈரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த கிரேவியை நம்ம பிரியாணிக்கு சைடிஷாக தொட்டுக்கலாம். இட்லி, தோசை, இது எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சமையல் சரித்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.